Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1059 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம மொமனசுக்கே காட்டுத்தனமா முக்குன்னு முக்கி தள்ளிட்டு இருக்கான். ஏன்னா 2 பேர் அவனை நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவன் மேல அவ்வளவு கான்பிடென்ட், இதுல சத்தியம் வேற பண்ணியிருக்கான். எப்படியாச்சும் இதை தடுத்தே தீருவேன்னு. லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்க எல்லாத்தையும் காப்பாத்துவேன், நான் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன், அதனாலதான் என் உயிரையே ரிஸ்க் எடுத்து நான் இப்படி ஒரு உருவத்துக்கு மாறி இருக்கேன், என்னால முடியும் அப்படி இப்படின்னு ஓவரா வாய் பேசுறானே தவிர ஒரு வட்டத்தை தவிர வேற எதுவும் பண்ண மாதிரி தெரியல. இவன் பேசிட்டு இருக்க டைம்ல கிளவுட உருவாக்கி இருந்தானா கூட கெட்டி போட்டு எழுதிருக்கலாம் போல. இங்க குயின் சஞ்சய் சடனா ஆளு காணோன உடனே எங்க போனான்னு தேடிட்டு இருக்கும் போது பட்டால்னு வந்து உனக்கு நான் நரகத்தை காமிக்கிறேன்னு ஓங்கி ஒண்ணு வச்சான் பாருங்க. சாதாரண அடி இல்ல, அங்க இருந்து 2-3 பிளாக் தள்ளி போய் விழுந்துட்டான். இந்த மாதிரி அடி வாங்கினா என்ன பண்ணும், அவுச் அப்படிங்கணும், இல்லன்னா ஐயோ தாங்க முடியலையே வலிக்குதே அப்படின்னு சொல்லி கதறணும். அதை விட்டுட்டு பரவாயில்லப்பா இந்த டைம் ரொம்ப நல்லா அடிச்ச, ஆனா சொல்ற அளவுக்கு இல்ல, ஜெர்மா சூட்டை போட்டு வந்தீங்கன்னா என்ன நல்லா இருக்கும்பா. தஞ்சிக்கு கடுப்பாயிரும், எரியிற நெருப்புல இன்னும் எண்ணெய ஊத்திட்டு இருக்காதே, ஆல்ரெடி நான் வேற ஒரு கடுப்புல இருக்கேன், இப்படியே அடி வாங்கி இப்படியே ஓடிரு, தேவையில்லாம கடுப்பேத்தி கண்டமாயிராத அப்படின்னு கோவத்துல வண்டியா திட்டுவான். தம்புடு ஓவரா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி நடிக்காத, நீ மென்டலா வீக்கா இருக்கேன்னு உன் ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்ட அப்படின்ட்டு ஜோரோ கிட்ட பேசினால. இந்த மாதிரி மூளை குழம்பி நான் ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தானே நீ கொன்னுருன்னு அதான் குத்தி காட்டுறாராம். அவன் பெரிய பைரட் ஹண்டர்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். ஆனா கிங் அவனால தோக்கடிக்க முடியல. அங்க என்ன பாடுபட்டு இருக்கானோன்னு சொல்லும் போது ஜோரோவை காட்டுவாங்க. லாஸ்ட் டைம் அடி வாங்கி வந்து விழுந்தான்ல, அவனுக்கே புரியுது ஜஸ்ட் மிஸ்ல உயிர் பொழைச்சு வந்திருக்கோன்னு. அந்த கலர் ஆஃப் ஃபார்ம்ஸ்ங்கிற பவரை இவ்வளவு ஸ்லோவாலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தானா டெஃபினட்டா செத்துருவான். இந்த அளவுக்கு பயங்கரமா அவன் பிளாஸ்ட் பண்ணி தெரிக்க விட்டுருக்கானா அவனும் சேர்ந்து சாக போறானோன்னு அவனுக்கு ஒரு டவுட். ஆனா வெடிச்சுமே அவனுக்கு எதுவுமே ஆகல. உயிரை விடணும்னு நினைக்கிறவன் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுவான். இவன் அந்த மாதிரி ஆள் இல்லையே. சரி யாரா இருந்தா என்ன, சாவுகிட்ட இருந்து யாராலையும் எஸ்கேப் ஆக முடியாது. அதனால நம்ம ஜோரோ பாத்தீங்கன்னா சாகுற வரைக்கும் சண்டை போட முடிவு பண்ணிட்டான். இங்க அப்பதான் குயின் கிங்க பத்தி ஏகப்பட்ட மேட்டரை சொல்லுவான். ஆக்சுவலா கிங் சாதாரண ஆள் இல்ல, அவனை லுனேரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளுகளால அவங்க பாடியில இருந்து நெருப்பை ஈஸியா உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாம அவனுக்கு பயங்கரமான மான்ஸ்டர்ஸ், எந்த ஒரு என்விரான்மெண்டா இருந்தாலும் அவங்களால சர்வை பண்ண முடியும். இப்போதைக்கு லுனேரியன்ஸ்ல பேலன்ஸ் இருக்க ஆளு இவன் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அவங்கள காடுன்னு வேற சொல்லுவாங்களாமா. இதெல்லாம் கேட்டுட்டு சஞ்சய் குடுப்பான் பாருங்க ஒரு ரியாக்ஷனு, காடா அப்புறம் ஏன்டா அந்த மாடுங்கெல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்ட்டு நக்கலா கேட்டவன குயினுக்கு கடுப்பாயி போய் ஹிஸ்டரி புக்கை கண்டுபிடிச்சு படிடான்னு சொல்லிட்டு காட்டுத்தனமா அட்டாக் பண்ணுவான். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜோரோ அவனோட ஒன் ஸ்வாட் ஸ்டைல யூஸ் பண்ண போறான். அதாவது டெத் லைன் சாங் அட்டாக். அத்திய லைட்டா உருவான், அடுத்த செகண்ட் அவனை நடுவுல ஒரு வெட்ட போட்டுட்டு இந்த பக்கம் வந்து நிப்பான். அவ்வளவு ஸ்பீடு, அவனே இவ்வளவு வேகத்தை எதிர்பார்க்கல. அப்படியே கதறுவானா. சரி ரைட்டு இதோட அவன் சோழியை முடிஞ்சுன்னு பார்த்தா ஒன்னும் ஆகல, திரும்பி நின்று மறுபடியும் மண்டையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டான். அதான் தலையை இழுத்து ஏதோ உண்டிகோல் அடிச்ச மாதிரி அடிப்பானே அந்த அட்டாக். ஆக்சுவலா இவ்வளவு நேரம் ஜோரோ பண்ணதுலயே இப்ப பண்ண அட்டாக் தான் ஸ்ட்ராங்கான அட்டாக். அதுலயே இவனுக்கு ஒண்ணு ஆகலைன்னா இனி அவன் என்ன ட்ரை பண்ணாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகாதே. இவனை எப்படி தான் கொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த மியூசிக் சவுண்ட் கேட்கும். அதான் நம்ம ஹியோரி வாட்சிட்டு இருக்கால அந்த சவுண்ட் தான். அந்த இசை கேட்ட உடனே இங்க என்மா மறுபடியும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அங்க அவன் வேற அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்மா வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவு சொல்லுவான், கேட்கவே இல்ல. ஓங்கி ஒரே அடி அப்படியே திருச்சிருவாங்க. உடனே கிங் பார்த்துட்டு கிண்டல் பண்ணுவான், எந்த ஸ்பாட்ஸ்மேனும் இப்படி கத்திய வச்சு படாத பாடுபட்டு நான் பார்த்தது இல்லப்பா, ரொம்ப கஷ்டப்படுற போலன்னு கிண்டல் வேற. கீழே வில இந்த கிட்டட்சு 3ங்கிற ஸ்வாட பிடிப்பானா அந்த டைம் அவனுக்கு பழைய ஞாபகம் வரும். என்னன்னா கிட்டட்சு ஸ்வாட் வந்து ஒரு கர்ஸ்ட் ஸ்வாட். இத வாங்கும் போதே அந்த கடைக்காரன் என்ன சொல்லியிருப்பான்னா கிட்டட்சு ஸ்வாட்ஸ் எல்லாமே சுப்பீரியரான ஸ்வாடுங்க, ஆனா அந்த கடைசி ஸ்வாடு மட்டும் கர்ஸ்ட் ஸ்வாடு. இந்த கத்தியை யூஸ் பண்ண ஏகப்பட்ட பெஸ்டான ஸ்வாட்ஸ்மேன் எல்லாருமே ஏதாச்சும் ஒரு டிராஜிக்கான டெத்ல செத்துருப்பானுங்க. அதனாலேயே என்னாச்சுன்னா இந்த காலகட்டத்துல யாருமே இந்த கிட்டட்சு ஸ்வாடுங்கிறத யூஸ் பண்றதே இல்ல. நீ இதை யூஸ் பண்ணினா உன்னோட உயிரும் போயிரும், நீ இந்த உலகத்தை விட்டு அப்படியே போயிருவே அப்படி இப்படின்னு அந்த ஸ்வாட பத்தி பயங்கர மோசமா சொல்லியிருப்பான். உடனே ஜோரோ அப்ப இதை நானே எடுத்துக்கிறேன் கடைக்காரனுக்கு தூக்கி வாரி போடும். பின்ன இந்த ஸ்வாடை இவனுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் இவன் செத்து போனானா இவன் கொண்ட மாதிரி தானே கணக்கு, அதனால வேண்டவே வேண்டான்னு இருப்பான். ஜோரோ என்ன சொல்லுவானா, இது நிஜமாவே கர்ஸ்ட் ஸ்வாடா இல்ல என்னோட லக்கான்னு சொல்லி நான் இப்பவே செக் பண்ணிடுறேன் தான் கையை நீட்டி வச்சுட்டு அந்த கத்தியை தூக்கிட்டு மேல வீசி இருப்பான். இன்கேஸ் அப்படி இவனுக்கு அது சாபமா இருந்துச்சுன்னா அவன் கையை போகட்டும், இல்லன்னா என்னோட லக்கு இந்த ஸ்வாட நான் தான் வச்சுக்குவேன்னு சொல்லிட்டு தூக்கி வீசி இருப்பான். 2 பேரும் பார்த்துட்டு அலண்டு போயிட்டாங்க. டேய் அது ஷார்ப்பான கத்திடா, தொட்டாலே போதும் பொட்டுன்னு போயிரும், வேணா வேணா உன் கையே போயிரும்னு சொன்னா கேட்கவே இல்ல. கண்ணை மூடிட்டு நின்ட்டான். சும்மா தூக்கி போட்டிருந்தா பரவாயில்ல, படாம போறக்கு ஏதாச்சும் சான்ஸ் இருக்கு. அவன் சுத்தி விட்டுருப்பான். அவ்வளவு வேகமா சுத்திட்டு வந்தது நம்மால கையை கிட்ட வரும்போது கரெக்டா ஒரு ரொட்டேஷனை போட்டு கீழே வந்து விழுந்திருக்கும். அதுவும் சும்மா இல்ல, தரைக்குள்ளேயே சர்றன்னு இறங்கிருச்சு.
அதுக்கப்புறம் தான் அதை வச்சுட்டு ஏகப்பட்ட வேலை பார்த்தான்னு வைங்க. லேண்ட் ஆஃப் ஆனோக்கு வந்து ட்ரைனிங் எடுக்கும்போது ஒட்டமாவோட மாஸ்டர் பார்த்துட்டு கிட்டட்சு ஒரு வழியா அதோட ஓனரை பார்த்துருச்சு போல. ஏன்னா முன்ன மாதிரி இல்லாம அது ரொம்ப வித்தியாசமா இருக்குதாமா. அவருக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்குது. ஏன் அப்படின்னா அந்த கத்திய செஞ்சதே இவர் தான். இப்ப என்னன்னா நம்ம பையன் அந்த கத்தி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு அதை காப்பாத்துறதுக்கு மேல இருந்து குதிச்சிருப்பான். இந்த சாக்கை யூஸ் பண்ணி இங்கு வந்த வேகத்துல ஒரே அடி, அதுவும் கீழே இருந்து மேல வந்து அடிச்சதுனால சரியான அடி. பையன் மறுபடியும் மேலேயே தெரிச்சு வந்து விழுவான். மேல இருந்து அப்படியே அடிச்சிருந்தான்னா கடலை போய் விழுந்திருப்பான். இன்னும் சண்டையை கண்டினியூ பண்ணணும்னு பாக்குறான் போல. ஆனா ஜோரோக்கு இது நல்ல அடிதான். எந்திரிச்சவன் அவனுக்கு அடிபட்டிருக்கான்னு பார்க்க மாட்டான். நல்ல வேலை இது கீழே விழலன்னு சந்தோஷப்படுவான். இந்த கத்தி தான் வாடோ இச்சிமோஞ்சி. நம்ம ஜோரோ சின்ன வயசுல வாங்கிட்டு வந்த அந்த கத்தி. இறந்து போன குயினா முன்னாடி சத்தியம் பண்ணிட்டு வந்திருப்பான். நான் எப்படியாச்சும் இந்த உலகத்துல பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா மாறி ஹெவன்ல இருக்க அவளுக்கே தெரியற மாதிரி நான் பண்ண போறேன், அதனால இந்த கத்தியை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் இப்ப கிடைச்சது அந்த என்மா ஸ்வாட். அதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா கர்ஸ்ட் ஸ்வாட்ஸ் மாதிரி தான் என்மா ஸ்வாடுமே ரியாக்ட் பண்ணும். எல்லாத்தையும் ஒன்னா வைக்கும் போது ஓரளவுக்கு ஃபிட் ஆயிரும்னு வைங்க. வீக்கான ஆளுங்கெல்லாம் டெஃபினட்டா என்மாவை ஹேண்டில் பண்ண முடியாது. இது ஏன் உன் கையில ஃபிட் ஆகுதுன்னா எல்லாம் விதியோட விளையாட்டு. ஏன்னா அந்த வாடோ இச்சிமோஞ்சிங்கிற ஸ்வாடும் என்மாங்கிற ஸ்வாடையும் ரெடி பண்ணது ஒரே ஆளு, லெஜெண்டரி ஸ்வாட் ஸ்மித் தானே, கிமட்சுகி கொசபுரோ. எவனா இருந்தா என்ன, யாரையுமே ஜோரோக்கு தெரியாது. அவனுக்கு தேவை ஒரு நல்ல ஸ்வாடு, சுப்பீரியர் ஸ்வாடே கிடைச்சிருக்குது. ஆனா இப்ப ஜோரோக்கு ஒண்ணுதான் புரியல. இது எல்லாமே வேகமா நடந்து முடிஞ்ச மாதிரி முடிஞ்சிருச்சு. லேண்ட் ஆஃப் ஆனோவோட ஸ்வாடு எப்படி ஈஸ்ட் ப்ளூல இருக்க ஒரு ரிமோட் ரீஜன்ல வந்து சேர்ந்துச்சு அப்படின்ட்டு பையன் இந்த டைம்ல அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். பாவம் அவனால முடியல. இதுக்கப்புறம் கிங் எப்படி எல்லாம் வித்த காமிச்சு அடிக்க போறான்னு தெரியல. இல்ல கத்திய வச்சு நம்ம பையன் அவனுக்கு வித்த காட்ட போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.